சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல சார் 49% ஓட்டை ஒரு ஆளுங்கட்சி வாங்கினாலும் 51 பேர் எதிர்த்துன்னு தான் சொல்லுவீங்க. இன்னும் அதோட ஓட்டு போடாதவங்களை சேர்த்தின்னு 85% போலிங்னு சொன்னால் 85ல் 35ன்னு சொன்னால் 100க்கு 30 கீழே போகும். இது எல்லா காலத்திலும் இதான் நடக்கும். இதில் கருணாநிதியுடைய எல்லா ஜெயிச்சப்பையும் இப்படி தான் வந்திருக்கும். இதெல்லாம் அதாவது ஜெயிச்சால் ஆட்சி பதவி, தோற்றால் சதவீதம், இதுதான் அடிப்படை. ஸோ இன்னைக்கு 144 பேர் ஓட்டை வாங்கிட்டார்னு உடனே அவங்க கொறடா உத்தரவை மீறுவதற்கும் தயார் என்று காட்டி நிரூபிச்சிட்டாங்க. 118 இவங்களுக்கு இருந்து. ஸோ மீதி உள்ளது உங்களுக்கு 117ஓட இன்னொரு 27 சேர்ந்துருக்கு. காமராஜ் ஒன்று கழிச்சாலும் சபாநாயகர் கழிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 27 பேர் அந்த கணக்கு தான். இன்னும் 5 பேர் இவங்க இழுத்துட்டாங்கன்னா அதிமுக இவங்க தரப்பு திரு சி.வி. சண்முகம் இவங்க தரப்பு அவங்க 3ல் ஆரம்பித்து இப்போ 5ல் நிறுத்தியிருக்காங்களாம். ஸோ அந்த சிக்கல்னால் இன்னும் அதை வெளிப்படையாக சொல்லலை. பட் விஜய் மிக தெளிவாக நேற்றுக்கு எப்போ முதல்ல திரு சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு போனது மட்டும் இல்லை. ஸோ இப்போ அந்த வீட்டில் உங்களுக்கு அத்தனை எம்எல்ஏஸும் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கையிலையும் பொக்கே. அந்த பொக்கே சென்னையில் ஒரு 2-3 இடத்துல தான் கிடைக்கும். ஸோ 25 பொக்கே வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தா தான். ஸோ இது பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தியுடைய பயமே திமுகவோ அதிமுகவோ சேர்ந்து விட்டால், அதாவது நம்பர் 1 அதிமுக 25, நம்பர் 2 திமுக 23, 1-2%. நம்பர் 3 ஒரு 10%லேருந்து 12 வச்சுருந்தாங்க. இன்றைக்கி 4ஆக குறைஞ்சிருக்கலாம். ஸோ 25 + 10 35 ஆகிடுது. அது தவிர சின்ன சின்ன கட்சிகள். ஸோ நீங்கள் 23லேருந்து மற்ற கட்சியை கூட்டின இன்னும் அந்த 12ஐயே ரீச் பண்ணும். திமுகவுடைய செயல்பாடு விஜயை உறுதிப்படுத்தும் சார். விஜய் இத்தனை ஓட்டு வாங்குவான்னு நானுமே கணிக்கலன்னு சொன்னேன். என்ன ஆச்சுன்னா விஜயை அழுத்த அதாவது ஒரு பாலை எவ்வளோ வேகமாக இருக்கிறதோ திருப்பி இருப்பீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் திருப்பி எழுப்பும்படியாக. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. தற்பொழுது சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்களை பற்றி திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ட்வீட் போட்டுட்ருக்காங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சேஞ்சுக்கு பின் நடந்த பெரிய எக்ஸ்சேஞ்ச், புஷ்பா பட பாணியில் ஒரு ஆட்சி, சோஃபாவுக்கு பின்னால் போன சிஎம், இன்ஸ்டா ரீல் ஆட்சியா இல்லாமல் ரியல் ஆட்சியா நடத்துங்க என மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த அட்வைஸ் வேற லெவல் அடி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த முதல் 2 வருஷம் அவங்க என்ன பண்ணாலும் ஸ்டாலின் அடித்த சிக்ஸர் அப்படின்னே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பெண் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு ஒரு நெரேட்டிவை கொண்டு போனாலும் மக்கள் டே டு டே என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சட்டம் ஒழுங்கு, இப்போ இதுக்கு விலைவாசி ஏற்றம், கரண்ட் பில், இதெல்லாம் தெரிஞ்சாலும் நீங்கள் சினிமாக்காரங்களையும் நெரேட்டிவ் வச்சு பண்ணீங்க. கண்டிப்பாக விஜய் மேசிவ் மக்கள் மேண்டேட் வாங்கிட்டார். நானே அதை எதிர்பார்க்கல. அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்த தாவேக அரசுக்கு எதிராக 3.21 கோடி பேர் எதிர்ப்பா வாக்களிச்சிருக்காங்க. இது ஒரு மைனாரிட்டியான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 49% ஓட்டை ஒரு ஆளுங்கட்சி வாங்கினாலும் 51 பேர் எதிர்த்துன்னு தான் சொல்லுவீங்க. இன்னும் அதோட ஓட்டு போடாதவங்களை சேர்த்தின்னு 85% போலிங்னு சொன்னால் 85ல் 35ன்னு சொன்னால் 100க்கு 30 கீழே போகும். இது எல்லா காலத்திலும் இதான் நடக்கும். இதில் கருணாநிதியுடைய எல்லா ஜெயிச்சப்பையும் இப்படி தான் வந்திருக்கும். இதெல்லாம் அதாவது ஜெயிச்சால் ஆட்சி பதவி, தோற்றால் சதவீதம், இதுதான் அடிப்படை. ஸோ எனக்கு இவ்வளோ ஓட்டு வந்துடுச்சா, ஒரு ஓட்டு ஜாஸ்தி வாங்கினாலும்
அவருக்கு எம்எல்ஏ இல்லைன்னா இல்லை. ஓகே, கோர்ட்டுக்கு போகலாம், கேஸுக்கு போகலாம். திருப்பத்தூரில் பெரிய கருப்பன் வழக்குக்கு போட்டு ஸ்டே வாங்கியிருக்காரு. இதோடைய முன்னணியாக சொல்லணும்னா கர்நாடகாவில் ஸ்ருங்கேரிங்கிற தொகுதியில் இதே மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிச்சார்னு 2024 அறிவிக்கப்பட்டவர் 4 நாளைக்கு முன்னாடி ரீகவுண்டிங்கில் தோத்துட்டார், பாஜக எம்எல்ஏ தான் வெற்றின்னு சொல்லி திருப்பி அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்கார். ஸோ இது கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்குமே தவிர அவர் எம்எல்ஏவாக இருப்பார். ஸோ ஜெயிச்சா பதவி, தோத்தா சதவீதம் ஓட்டு எண்ணிக்கை கணக்கு. இதனால பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம முதல் தடவை பேசினப்பே நான் சொல்லிட்டேன் காமராஜ் வந்துட்டாரு அப்படின்னு. பட் இவங்க ட்ராமாலாம் ஏதோ பண்ணாங்க. காமராஜ் கையெழுத்து இல்லை, கார் இல்லைன்னு நேற்றுக்கு சட்டமன்றத்திலேயே அவர் பேசிட்டார். பேசினதுக்கப்புறம் என் கட்சியிலேருந்து நீக்கிட்டேன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சனை எங்கன்னா அதிமுக தரப்பில் ரெண்டாவுடைய இதுங்கிறது எல்லாம் நம்ம முதல்லேருந்தே நம்ம சொல்லிட்டோம். முதல் நாள் வழக்கறிஞர் வீட்டில் ஆரம்பித்ததுலேருந்து சொன்னோம். இப்போ என்னன்னா 32 பேர் அதிமுகலேருந்து வந்தால் அவங்க பேரில் நேரடியாக கட்சி தாவல் சட்டம் வராது. ஸோ 47க்கு 3/2 பங்கு. ஸோ இந்த பக்கம் முதல்ல 37 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. இவங்ககிட்ட 12, 15, 17 நேற்று கடைசியாக 20 வரைக்கும் வந்துச்சுன்றாங்க. ஸோ 20, 27ன்னா 5 சீட்டு உதைக்குது. ஆனாலும் இன்னும் கொறடா நியமிக்கப்படவில்லை அஃபிஷியலாக, வேற அவங்க நியமிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சட்ட சிக்கல்கள்ங்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சபாநாயகர் முடிவு தான் அல்டிமேட். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் நீ சேலஞ்சு பண்ணி திருப்பி வழக்கு போட்டு இழுத்துட்டு இருக்கலாம். ஸோ இது போகும். ஸோ இன்னைக்கு 144 பேர் ஓட்டை வாங்கிட்டார்னு ஒன்னே அவங்க கொறடா உத்தரவை மீறுவதற்கும் தயார் என்று காட்டி நிரூபிச்சிட்டாங்க. 118 இவங்களுக்கு இருந்து காமராஜ் 116 2 போயிடுதா, இது 1 இவரது போயிடுது, அந்த பெரிய கருப்பு நேற்று ஜெயிச்ச சேனாதிபதி. ஸோ மீதி உள்ளது உங்களுக்கு 117ஓட இன்னொரு 27 சேர்ந்துருக்கு. காமராஜ் ஒன்று கழிச்சாலும் சபாநாயகர் கழிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 27 பேர் அந்த கணக்கு தான். இன்னும் 5 பேர் இவங்க எடுத்துட்டாங்கன்னா இப்போ எங்கே சிக்கல் வருதுன்னு சொன்னால் இவங்க 8 அமைச்சர்கள் கேட்குறாங்களாம். அதிமுக இவங்க தரப்பு திரு சி.வி. சண்முகம் இவங்க தரப்பு அவங்க 3ல் ஆரம்பித்து இப்போ 5ல் நிறுத்தியிருக்காங்களாம். ஸோ அந்த சிக்கல்னால இன்னும் அதை வெளிப்படையாக சொல்லலை. பட் விஜய் மிக தெளிவாக நேற்றுக்கு எப்போ முதல்ல திரு சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு போனது மட்டும் இல்லை, சென்னையில் ஆப்ரேட் பண்ணுறதை கிட்டத்தட்ட அலுவலகம் மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு அவருடைய அரசாங்க இல்லம்ங்கிறதுக்கு இது அது. ஸோ இப்போ அந்த வீட்டில் உங்களுக்கு அத்தனை எம்எல்ஏஸும் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கையிலையும் பொக்கே. அந்த பொக்கே சென்னையில் ஒரு 2-3 இடத்துல தான் கிடைக்கும். ஸோ 25 பொக்கே வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தா தான். ஸோ இது பண்ணியிருக்காருன்னு தெரியும். இது வரைக்கும் இவருடைய இபிஎஸ் உடைய ஆஃபீஸுக்கு வீட்டுக்கோ போகலன்னு வருது. மேபி அவர் போகலாம். ஏன்னா முன்னாடி நாள் எல்லாம் சொன்னாங்க இவங்க வீட்டுக்கு மாத்திரம்தான் போகிறாங்க பிஜேபி கூட்டம். ஆனால் அன்றைக்கே பனையூரில் இவர் வீட்டுக்கு அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கும் இவர் வீட்டுக்கு அன்புமணி ராமதாஸ் என்டிஏல தான் இந்த நிமிடம் வரை இருக்கிறார். இன்னும் இபிஎஸ் உடைய கூட்டணியில் அவர் இது ராஜ்யசபாவும் வாங்கியிருக்கார். ஸோ ஒரு பக்கம் இது போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இதை தாண்டி தாவேகா இன்னொன்று நேற்றைக்கு உதயநிதி ஒரு செல்ஃப் கோல் அடிச்சிட்டாருன்னு சொல்கிறதா, ஹிட் விக்கெட் அடித்தார்னு சொல்கிறதா. இது நானும் அவரும் ஒரே லயோலா காலேஜில் தான் படித்தோம். நான் அவருக்கு சீனியர் 1 வருஷம், கட்சி சீனியர்னு சொன்னார். ஓகே ரைட்டு. இது எல்லாம் சொல்லிக்கிட்டா அதுக்கப்புறம் கடைசியில் முடிக்கிறப்போ ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, நாம் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இது ஏற்கனவே கிட்டத்தட்ட 7-8 மாநிலங்களில் கேஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 2 கேஸில் ஹைகோர்ட்டு முதல் கேஸில் அது அவர் பேசியதை அத்தனையும் டிரான்ஸ்லேட் பண்ணி தப்பு ஆனால் டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி இங்கே எஃப்ஐஆர் போடலன்னு இருக்குது. 2வது இன்னொரு வழக்கு. இத்தனை இருக்கிறப்ப நேற்று பேசியிருக்கார். ஆனால் விஜய் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு நம்பிட்டு சிரிச்சிட்டு குனிஞ்சிட்டார். அதாவது கிட்டத்தட்ட ராகுல் காந்தியுடைய பயமே, இன்னும் பயம்லாம் இல்லை, 24 இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 5 மாநில தேர்தல் நடந்துச்சு. அப்போ மத்திய பிரதேச தேர்தலுக்கு ஒரு 1.5 மாதம் முன்னாடி தான் இவர் இதை பேசினது. அது முடிஞ்சு அடுத்த வாரம் மத்திய பிரதேஷ் இந்தூரில் இந்தி கூட்டணி மாநாடு நடக்கிறதா இருந்தது. எவனும் இங்கே வராதிடிங்கடான்னு சொல்லிட்டு கமல்நாத் விரட்டி அடித்தார். அந்த மாநாடு இந்தூரில் நடக்கவே இல்லை. ஆனால் பிஜேபிக்கு அல்வா கிடச்சிச்சு. பிஜேபி திமுக பிஜேபியுடைய பி டீமாக செயல்படுகிறது. பிஜேபியுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படுது. ஏன் பீகார் எலெக்ஷன் எடுத்துக்கங்க சார். பீகாரில் போய் மோடி பேசுகிறார். இந்தி கூட்டணியில் இருக்கும் முதலமைச்சர்கள் ரேவந்த் ரெட்டி பேசியிருக்காரு, சித்தார்த்த இவர் கர்நாடக அமைச்சர் பேசியிருக்காரு, ஸ்டாலினுடைய கட்சியில் பலர் கக்கூஸ் கலவர் வரைக்கும் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் மற்றவங்கள்லாம் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. ஆனால் இவங்க இங்கே கொடுத்த உடனே திமுககாரன் கொடுத்த அத்தனை பேச்சு வீடியோ சப்டைட்டிலோட போட்டாங்க.
ஸோ திருப்பி அது அங்கே எடுபட்டுச்சு. பீகாரில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு. ஸோ நேத்தைக்கு பேசியது திரு உதயநிதி பேசியது விஜய்க்கு மிக மிக சந்தோஷம். ஏன்னா ராகுல் காந்தியோடு சேர்ந்தது தப்பா இல்லை, ராகுல் காந்தி 2 பேருக்கும் ஒரு சிக்கல். பேசாமல் இவரை சேர்த்துக்கிட்டு இருந்தாலே போதுமா, நம்ம சிவி சண்முகம் இவங்க கோஷ்டி மாத்திரம். பட் நேற்றுக்கு பண்ணதுக்கு பிறகு நீங்கள் 1967 திமுக ஜெயிச்சதுக்கு பிறகு வந்த அனைத்து தேர்தல்களிலும் எந்த வருஷத்துலேருந்து சொல்கிறீங்க? எந்த வருஷத்துலேருந்து சொல்கிறீங்க? 67க்கு பிறகான 71 தேர்தலில் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி. அப்போ இந்த 2 காங்கிரஸாக பிரிஞ்சு கிடந்தது. பழைய காங்கிரஸ்னு இருந்தது காமராஜ் தலைமையில். அதுக்கு அடுத்தது 77 4 முனை போட்டி. ஸோ அதுக்கு பிறகு திருப்பி 89 மறைவுக்கு பிறகு 4 முனை போட்டி. 96 மாத்திரம் காங்கிரஸ் எடுத்த தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்து. எப்போ எந்த கட்சி திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோடு கூட்டணி இருக்கிறதோ அவர்கள்தான் அதிக ஓட்டையும் வெற்றியும் பெறுவார்கள். ஸோ இவங்களை தூக்கி பிடிக்கிறது காங்கிரஸ். யாரெல்லாம் கூட்டணி இருந்தால் திமுக காங்கிரஸ், இன்னொன்று என்ன சொல்ற, திமுகவோடு காங்கிரஸ் 80 கூட்டணி இருந்து அவங்களுக்கு சென்ட்ரலில் 37 சீட்டு ஜெயிச்சாங்க. 84 2 சட்டசபை பாராளுமன்றம் 2யுமே ஜெயிச்சாங்க. அஃப்கோர்ஸ் அப்போ இந்திரா மரணம். ஸோ 91 ஜெயலலிதாவும் இவங்களும் சேர்ந்து இது பண்ணாங்க. 96 தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த ரோல் எடுத்துச்சு. திருப்பி 2001 தமிழ் மாநில காங்கிரஸ் 2மே ஜெயலலிதாவோட போக ஜெயிச்சாங்க. 2004 திமுக மாதிரி காங்கிரஸோட சேர்ந்து திருப்பி ஆட்சியை பிடிச்சி. ஸோ காங்கிரஸுடன் திமுகவோ அதிமுகவோ சேர்ந்து விட்டால், அதாவது நம்பர் 1 அதிமுக 25, நம்பர் 2 திமுக 23, 1-2%. நம்பர் 3 ஒரு 10%, 12 வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 4 குறைஞ்சிருக்கலாம். ஸோ 25 + 10 35 ஆயிடுது. அது தவிர சின்ன சின்ன கட்சிகள். ஸோ நீங்க 23 மற்ற கட்சியை கூட்டின இன்னும் அந்த 12 ரீச் பண்ணும். ஸோ அந்த லெவலில் முதல்ல காங்கிரஸ் வரன்னு உடனே அவர் ஏத்துக்கிட்டார். எல்லாரும் நம்ம பத்திரிகையெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அவர் காங்கிரஸ் கூட்டினது தப்பு, மோடிக்கு பிடிக்கல, அப்படி இப்படின்னாங்க. இது எல்லாமே மோடிக்கு வசதியாக. ஏன்னா இந்த 40 சீட்டில் 2014 2 சீட்டு ஜெயிச்சாங்க, 19 1 சீட்டு, 24 1 சீட்டு கூட இல்லை. ஆனால் மத்தியில் கம்ஃபர்டபுளாக ஆட்சி நடக்குது. ஸோ 29 மீண்டும் அதே கம்ஃபர்டபுள் ஆட்சி வேணும்னா காங்கிரஸ் தவறான கூட்டணியில் இருக்கணும். அவங்க எதிர்க்கிற 1-to-1 பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸில் காட்டணும்னா, ஸோ இண்டி கூட்டணியில் போன தடவை ஒருத்தர் வச்சுருந்தாரு, இந்த தடவை இன்னொருத்தரை வச்சுருக்காரு, அடுத்த தடவை இவங்க யாரோடெல்லாம் சேர்றாங்களோ. பெங்களூரில் போய் பேசுகிறப்ப காங்கிரஸ் என்பது ஒட்டுண்ணி, அவங்க யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கள உறிஞ்சி ரத்தத்தை எடுக்கிற டைப்பு. இன்னும் சொல்ல போனால் மூழ்குகிற கப்பலில் திருடுகிற எலிகள், அந்த மாதிரி டைப்புங்கிற அர்த்தத்தில் சொன்னார். ஸோ இப்போ உதயநிதி நேற்று பேசியிருக்கிற பேச்சு சட்டப்படி அவருக்கு பெரிய சிக்கல் தர முடியாது. ஏன்னா சட்டமன்றத்தில் பேசினா அதுக்கு விதி வந்துடும். இன்னும் சொல்ல போனால் நேற்றைக்கு சில நியூஸ் சேனல் படியாக அதை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவை குறிப்பிலிருந்து எடுத்துட்டார். ஸோ அப்போ அது அவை குறிப்பிலும் கிடையாது. பட் இன்னைக்கு தமிழ் ஹிந்துவிலேருந்து இங்கிலீஷ் பேப்பர் எல்லாத்துலேயும் இருக்கு. ஸோ பிஜேபிக்கு உதயநிதி உதவி விட்டார். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் விஜய்க்கு காங்கிரஸை ஒன்று சிமெண்ட் செய்து விட்டார். இப்போ ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் காங்கிரஸ், அதோடு வேலுமணி சிவி சண்முகம் கூட்டணி வந்தால் கிட்டத்தட்ட 2014 பாராளுமன்ற தீர்ப்பு மோடியா லேடியாங்க மாதிரி விஜயா மோடியான்னு வந்தால் இந்த பக்கம் திமுக ஒன்றும் இல்லாமல் சைபர் சீட்டுக்கு வந்து நிற்கலாம். ஸோ அதை நோக்கி தள்ளுகிறார். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் டிவிகே கவர்மெண்ட்டை சிறுபான்மையினர் கட்சி, அதாவது வந்து சிறுபான்மை கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இது சிறுபான்மை மக்களுக்கான ஒரு கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து பதில் கொடுத்துருக்காரு. என்ன இது மெஜாரிட்டி கிடைக்காததுனால இந்த ஒரு பேரை வைக்கிறாங்களா, எப்படி பார்க்க? மதம் அடிப்படையிலையும் சொல்லப்படலாம். ஏன்னா முதலமைச்சரும் கிறிஸ்தவர், சபாநாயகரும் கிறிஸ்தவருங்கிற அர்த்தத்தில் இதை அப்படி குறிக்கட்டும் என்று இன்டைரக்டாக சொல்லலாம். அதாவது டைரக்டாக இது ஜெயலலிதா அவர்கள் 2006 11 இந்த காலத்தில் இது மைனாரிட்டி கருணாநிதி 96 சீட் எடுத்ததுனால சொல்லுவாங்க. சார் இங்கே 107 ஆல்ரெடி இருக்காது, ஈவன் 108 1 கழிச்சிங்கன்னா, ஸோ பெரிய கருப்பன் சீட்டு மாற்றினாலே ஒழிய சட்டப்படி அவரும் இன்னைக்கு இது உண்டு. ஸோ 107 இருக்குது. ஸோ சார் நீ இதில் ஒரு சின்ன சேஞ்சு சட்டத்தில் கொண்டு வந்துட்டா போதும் சார். அதாவது ஒரு கூட்டணியை நான் ஆதரிக்கிறேன் என்று கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டா அவங்க மொத்தமாக ஒரு யூனிட்டாகத்தான் பார்க்கப்படும். இந்த
ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏலாம் அதுக்கப்புறம் நான் தனி கட்சின்னு சொல்லிக்க முடியாது. இட்ஸ் அ குரூப். அவர் ஏன் கவர்னர் வந்து அல்லது மத்தியில் ஜனாதிபதி பிஜேபியை ஏன் மோடியை கூப்பிட்டார்னா, அவர் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியாக 294 இப்போ ப்ரீ போல் அலையன்ஸ்னு. ஸோ அவங்க எப்போ நாங்கள் மோடியை எங்கள் பாராளுமன்ற தலைவராக ஏற்றுக்கொண்டோன்னு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு அலையன்ஸ். அதுலேருந்து உடைக்கணும்னா அந்த 291 3/2 பங்குன்னு ஒரு கிளாரிஃபிகேஷனை வாங்கிட்டால் விஜயை யாருமே உடைக்க முடியாது. ஏன்னா ஹி இஸ் ரன்னிங் எ மெஜாரிட்டி கவர்மெண்ட். ஸோ அங்கே வந்து ஆட்சியிலையும் பதவி வாய்ப்பு கொடுத்து மந்திரி சபையில் கொடுத்துருவார்னு வருகிறது. காங்கிரஸ் சார்பாக 2 மந்திரிகளுக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டதாகவும், ஒன்று கன்னியாகுமரியில் காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவரும், 2வது பட்டியல் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பொது தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற மதுரை மேலூரின் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அங்கே கொடுக்கப்படுன்றாங்க. இங்கே இவங்களுக்கு திரு சி.வி. சண்முகத்திற்கு குரூப்ல இருந்து 3ன்னு ஆரம்பித்து 5க்கு வந்திருக்காங்க. 8ஐ நோக்கி போகுது. 8 பேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் 35லேருந்து 37 எம்எல்ஏக்களை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாமே அடுத்த 2 நாளில் கிளாரிஃபை ஆகும். சார், மைனாரிட்டிக்கு உதவி பண்ண வேண்டியது நியாயம். அதாவது மெஜாரிட்டியை பார்த்து அவன் பயந்து போகாத அளவுக்கு நம்ம காப்பாற்றணும். சட்டத்தில் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியை மிரட்டுற மாதிரி மைனாரிட்டிகளுக்கு பலம் கொடுக்கக்கூடாது. இல்லை, அதுதான் சொல்கிறாங்கல்ல. இப்போது தாவேக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா 106 சீட்டு, 107 சீட்டு. திமுக சேர்த்தா மொத்தம் 126 சீட்டு. இல்லை, நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. 4 சீட்டு கம்யூனிஸ்ட் தெளிவாக அதிமுக தலைமை ஆட்சிக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ விசிகாவும் நாங்கள் கம்யூனிஸ்ட் எடுக்கிற அதே நிலையை எடுப்போம்னு தான் சொன்னாங்க முதல்ல. ஸோ அப்போ 6 கழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் 234ல் 128 தான் இருக்குது. அப்போது இங்கே வந்து காங்கிரஸ் ப்ளஸ் விசி தாவேக்கா மட்டுமே 112, அவங்களும் 112, நீங்களும் 112. பாஜக நடுவில் தவிக்குது, யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் காமராஜர் சேர்த்தா இது 113, இங்கே 112 தான். ஸோ இது வந்து சார், இது வந்து தேவையில்லாத சிக்கல். இன்னொன்று சார், நீங்கள் நின்ற இடத்தில் 159லேருந்து 57 ப்ளஸ் கூட்டணியாக ஜெயிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட சென்னையில் யூ ஆர் வாஷ்ட் அவுட். மதுரை ஆல்சோ, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இங்கே எல்லாமே. திருச்சியில் 2 தான் சார் ஜெயிச்சிருக்கீங்க. போன முறை இப்போ முழுக்க எடுத்ததுல இந்த தடவை 2 தான். 2 இடம் திருச்சி மேற்கும் இது திருவரம்பூர் தான் ஜெயிச்சிருக்காங்க. திருவரம்பூர் தோத்துட்டார். வேற ஏதோ ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்படி முக்கியமான சிட்டிஸ் எல்லாம் நீங்க தோத்துட்டு ஸ்டாலின் தோல்வி அடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவு இருந்துட்டு மக்களுடைய முடிவை ஏற்றுக்காம இந்த சதவீத கணக்கு போட்டு சார், இதையெல்லாம் தாண்டி இன்னொரு வேலை நடக்குது. இப்போ நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும், முதல் நாளில் அந்த அதுக்கு பேர் என்ன, வந்தே மாதத்தை எதிர்க்கிறதா இருக்கட்டும், இது எல்லாம் மீண்டும் எப்படி அந்த 2017 ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு மத்திய அரசிற்கு எதிராக ஒரு மாவோயிஸ்ட் ஒரு எதிர்ப்பு அலையை கிரியேட் பண்ணது. நாங்கள் டார்கெட் மோடியை வச்சு பண்ணணும்னு திருமாவர்கள் ஒரு பேட்டி ஆன்லைன் வீடியோவே இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட நீங்கள் பதவி ஏற்கிறப்ப என்ன சார் பதவி ஏற்கிறாங்க, நாங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பால் உண்மையாக இருப்போம் என்றும்னுங்கிறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழாக இந்த வருஷம் பிப்ரவரிக்கு முன்னாடி வரைக்கும் பதவி ஏற்பின் போது முதலில் தேசிய கீதமும் அதன் பிறகு அந்தந்த மாநில தமிழ்தாய் வாழ்த்து, இதுதான் 2021 ஸ்டாலின் பதவி ஏற்பில் நடந்தது. ஆனால் இப்போ பிப்ரவரி மாதம் நடந்த மாற்றம், பங்கிம் சந்திர சேட்டர்ஜியுடைய 175வது பிறந்த நாள் வந்த பொழுது அப்பொழுது வந்தே மாதரம் பாடல் கிட்டத்தட்ட நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான பாட்டு. அதை கேட்டாலே வெள்ளக்காரன் அழுவான். அதுக்காக பல பேரை அடித்து கொலை, தன்னுடைய உயிரை இழந்திருக்காங்க. கொடிகாத்த குமரன் ஒரு கையில் கொடியும் வாயில் வந்தே மாதரம் சொல்லித்தான் இருந்தான். ஸோ அந்த வார்த்தையை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றதுன்னா பைத்தியகார்த்தனை. இன்னும் சொல்ல போனால் வந்தே மாதரம் பாடலில் என்ன அர்த்தம் இருக்கோ, அதாவது பாரத தாயின் மண்ணை வணங்குவோம்னு சொன்னால், பாரத தாய்னா நம்மளுடைய தேசிய கீதத்திலும் பாரத தாய்க்கு வணங்குவோம் தான் இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்திலும் பரத கண்டம் என தாயாக அதில் திலகமாக திராவிடம் இருக்குன்னு தான் இருக்கு. ஸோ இது முழுக்க அதே மாதிரி திருச்சி கிழக்கு தேர்தலில் இதை வச்சு பேலட் பாக்ஸை வச்சு நடத்தணும்னு சொல்லி இன்னொரு குரூப். ஸோ அதே மாதிரி நேத்தைக்கு இதில் வேதாரண்யத்தில் சிப்காட் அமைப்பதற்கு போன அதிகாரிகளை பிடிச்சு வச்சு கலடா பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள்னு விவசாயிகள் மக்கள்னு இவங்க சொல்லிடுவாங்க சார். நேற்றுக்கு வரைக்கும் வாயை மூடிட்டு இருந்தா பியூஷ் மானுஷா இருக்கட்டும், இந்த சுற்றுச்சூழல் பயங்கரவாதிகள். ஏன்னா நேத்தான் உச்ச நீதிமன்றம் ஒன்று சொல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் 2 தொகுதியில நின்று 2 தொகுதியிலையுமே வெற்றி பெற்றிருக்காரு.
ஆனா இந்த 2 தொகுதி மக்களுக்குமே இன்னும் போய் ஒரு நன்றி கூட சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் விமர்சனமா வச்சிருக்காங்க சார். அவங்க விமர்சனம் எதை வேணா வைக்கலாம். மக்களுக்கு அவர்கள் கொடுக்குற இதுதான் இருக்கு. அவங்க மாத்திரம் இல்ல, பல பேர் போகாமே இருந்திருக்கலாம் சார். அவர் இன்னும் சொல்ல போனால் சில ஜெஸ்டர்ஸ், ஐ மீன் இதெல்லாம் நடுநிலை பார்வையாளருக்கு இது வந்து ட்ராமான்னு சொல்லலாம். பட் 1967க்கு பின் வெற்றி பெற்ற ஒரு முதலமைச்சர் பதவியேற்ற பின் மற்ற கட்சி தலைவர்களை சந்திக்கிறதுங்கிறது ஒரு நல்ல நடைமுறை. விபூதியை வச்சுக்கிட்டு ஆண்டவின் மீது ஆணையாகன்னு சொல்லிட்டு கேலி பண்ற மாதிரி இவர் திடலுக்கு போறது அடுத்த காமெடி. ஸோ நான் சொல்றது, இவர் செய்யும் ஸ்டெப்புகள் எல்லாம் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. அவருடைய பேச்சிலே என்ன சொன்னார், நான் ஒருத்தன் தான் பவர் சென்டர் ஜெயிச்சிட்டீங்கன்னு ஆட்டம் போட்டீங்கன்னா, ஸோ கட்சிக்காரனா இது பண்ணுறேன் சார். 5ஆம் தேதி அன்னைக்கு திருவான்மியூர் ஃபுல்லாக போஸ்டர் சார். தென் சென்னையின் கிங் மேக்கரே யாரு, விஜய் அவர்களை வெற்றி பெற வச்சது அந்த ராயபுரம் அவருடைய பிறந்தநாள் விழான்னு ஃபோட்டோ போட்டுட்டு தென் சென்னையின் கிங் மேக்கரா அந்த ராயபுரம் எம்எல்ஏ. இப்படி இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நான் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 5ஆம் தேதிக்கு பின்னாடி 10,000 ஒரு 200-300 விதமான போஸ்டர்ஸை பார்த்துருக்கேன். மொத்த தமிழ்நாட்டில் கூட அவ்வளோ போஸ்டர் முன்னாடி அடிக்கல. ஸோ கட்சிக்காரர்கள் துள்ள ஆரம்பித்து விட்டார்கள். பட் விஜயுடைய பேச்சு சரியாக இருக்கிறது. இப்போ அவருக்கு பல வேலைகள் இருக்கு சார். யார் யாரை எந்த போஸ்ட்ல போடணும், இன்னும் அமைச்சரவை ஃபார்ம் பண்ணல, அமைச்சரவை அதில் நிதியமைச்சரே இன்னும் போடலை. அதை தாண்டி இன்னும் சீஃப் செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கல. வழக்குகள் வரிக்கிறது. முந்தானத்து செந்தில் பாலாஜி வழக்கில் டிவிஎஸ்சி அப்பீல் பண்ணது, அதை எதிர்த்து ஸ்டாலின் பேரில் வழக்கு போடலாம் சார். எப்படி நீங்கள் இதுக்கு பேரில் எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லி உள்துறை தான் அப்பீல் பண்ணியிருக்கு. அந்த அப்பீலுக்கு போன வக்கீலுக்கு 25 லட்ச ரூபா தமிழர் வரி பணம் போயிருக்குன்னா இந்த டிசிஷன் எடுத்த ஸ்டாலின் மீது அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணலான்னு கூட திரு விஜய் சட்டம் கோரலாம். ஒரு தனிநபர் தீர்மானம் போட்டு கேட்கலாம். அந்த வக்கீல் பணம் யார் பணம்? ஸோ ஸ்டாலின் அதை ஒத்துக்கொண்ட, ஏன்னா அவர் தான் உள்துறை. ஸோ உள்துறை சார்பாக வக்கீல். ஸோ இது எல்லாமே வரப்போகுது சார். கண்டிப்பாக விஜய்க்கு திமுக, ஐ மீன் நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருப்போம், 6 மாதங்கள் விமர்சனம் செய்ய மாட்டோம் என்று சொன்ன வார்த்தை நம்பலாமா? இல்லை, அதுக்கு தான் வரேன். அதை சொன்ன அதே நிமிஷம் இவர் உடனே நான் வெள்ளை அறிக்கைன்னு உடனே கண்டித்து அறிக்கையை ஸ்டாலின் விட்டார், தங்கம் தென்னரசு விட்டார், திருமா விட்டார், நேற்றுக்கு ஐயூஎம்எல் தலைவரும் விட்டார் சார். நேற்றுக்கு பேப்பரில் நம்ம சென்னை பக்கத்தில் காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் ஆலப்பாக்கம்னு ஒரு இது பஞ்சாயத்து ஆஃபீஸை ஜப்தி பண்ணிட்டாங்க. 2 வருஷமாக சம்பளம் கொடுக்கலன்னு கோர்ட்டில் போய் தீர்ப்பு வாங்கி. ஸோ அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. இதுக்கு பேர் என்ன சார், கல்லாப்பட்டி காலிங்கரில் என்ன இருக்குது? ஸோ அதனால் திமுகவுடைய செயல்பாடு விஜயை உறுதிப்படுத்த சார். விஜய் இத்தனை ஓட்டு வாங்குவான்னு நானுமே கணிக்கலன்னு சொன்னேன். என்ன ஆச்சுன்னா விஜயை அழுத்த அதாவது ஒரு பாலை எவ்வளோ வேகமாக இருக்கிறதோ திருப்பி இருப்பீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் திருப்பி எழுப்பும்படியாக அவர் மீடியா பவரை யூஸ் பண்ணிட்டார். உங்ககிட்டயும் அதே இன்ஸ்டா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அதில் எப்பயுமே அதான் சொல்லியிருக்காங்க, ரீல்ஸ் போடும் ஆட்சியாக இருக்கக்கூடாது, ரியல் ஆட்சியாக இருக்க வேண்டும் சார். அன்னைக்கு பெண் நிறுவனம் பண்ணிச்சு, இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமனோ இல்லை ரூட்ஸோ பண்ணுது. அது யாருன்னு, ஏன்னா பல பொய்கள் வருகிறது. ஏன்னா 24 பேர் வந்து பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர்கள் பொது தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு, அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்கிறது ஒரு செய்தி கொடுக்கிறது. தாவேகா சார்பில் 4 பேரும், காங்கிரஸ் சார்பில் விஸ்வநாதன்கிறது இன்னொரு செய்தியில், விஸ்வநாதன் மட்டுமே பொது தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ 24 நம்பர் எங்கே இருக்குது, 4 எங்கே இருக்குது? இந்த பொய்கள் பரப்புதில் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. பட் கட்டுப்படுத்தப்படும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் இன்னும் எல்லாத்தையும் பிடிபட்டு செய்யணும். பட் அவருக்கு கீழே ஒரு பெரிய டீம் இருக்குது. தனக்கு ஆலோசகராகவும், ஐ மீன் அதுக்கு திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஊத்துக்குழியில் அதுக்கு பேர் என்ன, கிளி ஜோசியராக ஆரம்பித்து வெற்றிவேல், பின்னாளில் ரத்தன் பண்டிட்னு டெல்லி சசிகலாவின் ஜோசியராக இருந்து பின்னாளில் டெல்லி போனவரையும் சேர்த்துட்டு இருக்கார். ஸோ இவர் சாதாரணமாக ஒர்க் பண்ணல, மிக 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 ஆழமான பிளானிங்கோடு வந்திருக்கார். மக்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. திமுக செயல் இதுவரை என்னை பொறுத்த வரைக்கும் இதை எதிர்க்கும் சக்தி அவருக்கு இருக்கு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.